Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழுடைய எழுச்சி பயணத்திலே மதுரை மாநகர் மாவட்டம், அதாவது மதுரை மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பழங்காநத்தம் நடராஜ் திரையரங்கு வரையே திறந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி எழுச்சி உரை ஆற்றுவதற்காக வருகை தந்து கொண்டிருக்கிறார். பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே இந்த எழுச்சியை கேட்பதற்காக ஏராளமான பெண்களும் பொதுமக்களும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமான பொதுமக்கள் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே குறிப்பாக மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மக்கள் நல திட்டங்களுடைய எழுச்சியை தான் இன்றைக்கு இந்த சட்டமன்ற தொகுதியிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரையை பொறுத்தளவிற்கு ஏராளமான மதுரையை சேர்ந்த அந்த பொதுமக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செய்யப்பட்ட பல்வேறு நன்மைகளால் அவர்கள் பெற்ற அந்த சாதனை, அவர்கள் பெற்ற நலத்திட்டங்களால் இன்றைக்கு நன்றியோடு அவர்கள் உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடியதும், பெண்கள் மலர்சை கூவியும், அதே போன்று கலை நிகழ்ச்சிகளாக இருக்கக்கூடிய பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலர் வரவேற்கும் விதமாக இசைத்து, அதே போன்று நாதசுரம் மேலதாளம் வழங்க உற்சாகமான ஒரு வரவேற்பினை அளித்துக் கொண்டிருக்கிறார். மதுரையை பொறுத்தளவிற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டையாக இருந்திருக்கிறது. மதுரையை பொறுத்தளவிற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டையாக இருந்திருக்கிறது. மதுரை மேற்கு சட்டமன்ற பொறுத்தளவிற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மதுரை மாணவர்கள் வளர்ச்சிக்காக, விவசாயிகளுடைய வளர்ச்சிக்காக, தொழிலாளர்களுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு நலத்திட்டங்கள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காலவாசல் என்கிற இந்த பகுதியிலே போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக, அதாவது பாலம் அமைத்து கொடுக்கப்பட்டு அங்கு செல்லக்கூடிய வாகனங்கள் எந்த பிரச்சனைகள் அவங்க சிக்கியதற்காக பாலம் அமைத்து கொடுக்கப்பட்டது. அதே போன்று பெல் ஓட்டல் பாலம் அமைத்து கொடுக்கப்பட்டதால் தேனி பிரதான சாலையில் போக்குவரத்து நெரிசல் குறைக்கப்பட்டிருக்கிறது. வைகை ஆற்றின் குறுக்கே, அதாவது பெத்தானியாபுரம் மற்றும் ஸ்ரீகதிர் இடையே காமராஜர் பாலம் விரிவாக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடிமங்கலம் பகுதியில 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே தடுப்பணை கட்டப்பட்டு அதன் மூலமாக வைகை ஆற்றில் வருகிற தண்ணீர், அதாவது துவரிமான், அதே போன்று மாடக்குளம், நிலையூர், முத்துப்பட்டி ஆகிய கண்மாய்கள் வழியாக அது செல்கிறது. இதனால் ஏராளமான விவசாயிகளும் தொழிலாளர்களும் இதனால் எந்தவித சிரமம் இல்லாமல் அந்த தண்ணீரை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. சமயநல்லூர் முதல் குருப்பேட்டர், அதே போன்று பழங்காநத்தம் வரை 4 வழி சாலைகள் தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று கீழ்மாத்தூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் 2000 ஆண்டு பழமை வாய்ந்த மதுரையில் தற்போது உலக தரத்தில் நவீன நகரங்கள் இருப்பது கூட மாற்றப்பட்டிருக்கிறது. இவை அனைத்துமே மக்கள் நல திட்டங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு பரப்பை கண்மாயில் குடிமராமத்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தரைமற்ற தடுப்பணைகள் கட்டிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பறவை நடுநிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளியாக தரம் உயர்த்தி வகுப்பறைகள் கட்டிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஊர்வீச்சு குளம் துவக்கப்பள்ளி உயர்நிலைப்பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இவ்வளவு மக்கள் திட்டங்கள், கல்விக்காக, சாலைக்காக, மேம்பாலங்கள், குடிமராமத்து, நீர்நிலைகள் என அனைத்துமே செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. திமுக ஆட்சியை 4.5 ஆண்டு காலமாக மதுரைக்கு, அதாவது நத்தம் போட்டதே கலைஞர் நூலகம் திறந்து வைத்ததுதான் மிகப்பெரிய ஒரு சாதனையாக அவர்கள் கேட்கிறார்கள். அது கருணாநிதி பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அலங்காநல்லூர் உயர்த்தக்கூடிய மைதானத்திற்கு கருணாநிதியுடைய பெயரை வைத்திருக்கிறார்கள். இது அவர்களுடைய சாதனையாக சொல்லப்படுகிறது. அதாவது இவர்களே ஒரு அரசு பணத்தில் ஒரு கட்டிடத்தை கட்டி அதற்கு இவர்கள் பெயர் கூட்டிக் கொண்டதுதான் மிகப்பெரிய சாதனையாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்காக எதையுமே இவர்கள் செய்யவில்லை என்கிற வேதனை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கிறது. மதுரை மாநகராட்சியை பொறுத்தளவிற்கு 200 கோடிக்கு மேலாக திமுகவுடைய சொத்து வரி, அந்த மாநகராட்சி சொத்து வரி முறைகேடு செய்திருப்பதாக, அதன் மூலமாக அந்த மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் அதற்கு மூல காரணமாக மேயர் ஏன் கைது செய்யப்படவில்லை என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியை இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மதுரை சட்டமன்ற மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு இந்த மதுரை மாநகராட்சி உட்பட தனியார் கட்டிடங்கள் மற்றும் வணிக வளாகங்களுக்கு குறைவான சொத்து வரி நிர்ணயம் செய்து மிகப்பெரிய அளவிலே மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக மதுரை மாநகராட்சிக்கு 200 கோடி ரூபாய்க்கு மேலே வருவாய் இழக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த முறைகேட்டை வெளியே கொண்டு வருவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெரும்பங்கு வகித்திருக்கிறது. இம்முறைகேடு இதுவரை 5 மண்டல தலைவர்கள், 2 நிலைக்குழு கழகத்தில் ராஜினாமா செய்திருக்கிறார்கள்.
இதுவரை மேயருடைய கணவராக இருக்கக்கூடிய பொன் வசந்த் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். திமுகவின் கவுன்சிலர்கள் இதில் நேரடியாக ஈடுபட்டிருக்கிறார்கள். போலீசார் விசாரணையில் மிகப்பெரிய மோசடி நடந்திருப்பது அம்பலமாக இருக்கிறது. இதையெல்லாம் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலியுறுத்திய பிறகு, போராடிய பிறகு, மிகப்பெரிய குரல் கொடுத்த பிறகு இந்த வழக்கு பதிவு எல்லாம் நடைபெற்றிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதியரசர் சொத்து வரி விதிப்பு குறித்து மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். நீதிமன்றமே தலையிட்டு கொட்டு வைத்த பிறகும் கூட மேயர் இதில் என்ன தொடர்பு படுத்திருக்கிறார், மேயர் என்ன சம்பந்தப்பட்டிருக்கிறார், எவ்வளவு முறைகேடு செய்திருக்கிறார்கள், 200 கோடி பணம் எப்படி முறைகேடு செய்யப்பட்டது என்ற விரிவான ஒரு விசாரணை நடத்தப்படவில்லை என்கிற வேதனை இந்த மக்கள் மத்தியில் இருக்கிறது. ஒரு வரி விதிப்பில் மட்டுமே 200 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றிருக்கிறதால் ஊழலுக்கு பேர் போன ஆட்சியாக, விஞ்ஞான ஊழல் செய்கிற ஆட்சியாக இருக்கிறது என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய வேதனையாக இருக்கிறது.